இந்த வீடியோவில் ஆப்பிள் சீசன் ஸ்பெஷலாக ஆப்பிள் வச்சு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் ரெசிபிஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி ஃபார்மில் இருந்து பிக் பண்ணிட்டு வந்த ஆப்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப கம்மியான டைமில் ஈஸியாக பண்ணக்கூடிய 4 ரெசிபிஸ் தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிஸ் எல்லாமே இந்த வருஷம் நான் புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்ட ரெசிபிஸ். இது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் us to make the best apple treats. Let's have it together. Hi, this is Ashan. Welcome to our channel Dartales. Hey, in the video last week நம்ம ஆப்பிள் ஃபார்ம்ல பிக் பண்ண ஆப்பிள்ஸ் வச்சு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ட்ரை பண்ண போறோம். நம்ம ஃபார்மில் ஆப்பிள் பை, ஜூஸஸ், அதுக்கப்புறம் கேரமல் ஆப்பிள் டோனட் நிறையவே ட்ரை பண்ணோம். பட் அங்கே வந்து எல்லாருமே மெயினாக வாங்கினது ஆப்பிள் சைடர் டோனட். நிறைய டசன் கணக்கில் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா அது வந்து அந்த ஃபார்ம்லேயே ஓனாக ஆப்பிள் சைடர் மேக் பண்ணி அதுலேருந்து பண்ணுற டோனட் அப்படிங்கிறனால அது வந்து அங்கே ரொம்ப வந்து செல் ஆச்சு. சேம் டைம் நம்ம வந்து டோனட்டோட பெரிய ஃபேன் இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டோனட்லாம் சாப்பிட மாட்டோம். பட் இருந்தாலும் அங்கே சாப்பிட்ட அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து அப்படியே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி, ஆப்பிள் சைடர் டோனட். ஆப்பிள் சைடர் டோனட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் ஃபார்மில் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் சைடர் எடுத்து வச்சிருக்கேன். மேபி இது இல்லை அப்படின்னா ஆப்பிள் சைடர் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி இந்த வீடியோவோட எண்டில் இருக்கு. ஆப்பிள் சைடர் டோனட் பண்ணுறதுக்கு அதோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஆப்பிள் சைடர். ஸோ அந்த ஆப்பிளோட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நமக்கு ஒரு சிரப் மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு 2.5 கப் ஆப்பிள் சைடர் எடுத்து ஒரு 30 to 40 minutes நல்லா பாயில் பண்ண போகிறோம். அது பாயில் பண்ணி 2.5 கப் 1 கப்பாக ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் அதை தான் நம்ம யூஸ் பண்ணி டோனட்கான டோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இதுக்காக 3.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், தென் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சம் சால்ட், சின்னமன் பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம வந்து நட்மக், ட்ரை ஜிஞ்சர், இதில் ஆல் ஸ்பைஸ் பவுடர் இது மாதிரி ஆட் பண்ணிட்டா அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னொரு பவுலில் வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 1 கப் எடுத்து கூல் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் சைடர், அது கூட 1/2 கப் ப்ரௌன் சுகர் அண்ட் 1/4 கப் கிரானுலேட்டட் சுகர், 2 பீட்டட் எக்ஸ் அண்ட் 1/2 கப் பட்டர் மெல்ட் பண்ணி இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸோட ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அண்ட் இந்த மாவு வந்து ரொம்பவே ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டோனட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப் போட்டு நம்ம கவர் பண்ணி 2 hours இருந்து 12 hours வரை வந்து நம்ம கூல் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு நம்ம இன்றைக்கே பண்ண போகிறோம் அப்படின்னா 2 hours வந்து கூல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு ஷேப் கிடைக்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ இருந்து நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். 2 hours அப்புறம் இந்த டோனட் டோ இப்போ நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் முந்தி இருந்ததுக்கு அந்த ஸ்டிக்கினஸ் போய் கொஞ்சம் இப்போ வந்து ஃபோமாக இருக்குது. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம வந்து டோனட் மேக் பண்ண போகிறோம். இதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது, ஒன்று பேக் பண்ணுற மெத்தட், இல்லை ஃப்ரைங் மெத்தட். இன்றைக்கி நம்ம டோனட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அண்ட் இந்த மாவு ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கையில் ஆயில் வச்சுட்டு பண்ணலாம். பட் பேசிக்கான மெத்தட் வந்து நிறைய ஃப்ளார் கீழே நம்ம பீஸா மேக் பண்ணுற மாதிரி போட்டு அதில் ரோல் பண்ணி ஒரு 1/2 inch வரை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கி கட்டர் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்து போடலாம்.
பட் வந்து நம்ம அந்த அளவுக்கு பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது மாதிரி நம்ம வீட்டிலலாம் வந்து வடை அண்ட் அதிரசம்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மெத்தட் மாதிரி இன்றைக்கி நான் வந்து ஈஸியாக பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம அப்பப்போ தான் மேக் பண்ணிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு 5 டோனட்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னைக்கு வேணுமோ அன்றைக்கி எடுத்து நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா பால் மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி மேக் பண்ணி கையில் வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி சின்ன ஹோல் போட்டு அப்படியே டேரெக்டாக ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் 1 மினிட்ல வந்து அது ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே அடுத்த சைட் திருப்பி விட்டுறணும். நம்மக்கிட்ட டோனட் மேக் பண்ணுறதுக்கான பேன் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதில் போட்டுட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் என்கிட்ட பேக்கிங் பேன் இல்லாதனால இன்றைக்கி நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரைங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. கொஞ்சமாக மாவில் வந்து அதை டிப் பண்ணிவிட்டு ஈஸியாக ரோல் பண்ணிவிட்டு உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இது அப்பப்போ பண்ணி கொஞ்சம் சூடாக வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அண்ட் இந்த மாவு வந்து நமக்கு ஒரு ஃப்ரீசரில் 2 to 3 months வரை கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டோனட் மேக் பண்ணும்போது இந்த மாவு வெளியே வச்சு கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் ஸ்டிக்கியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே பக்கத்தில் மாவு வச்சுட்டு அதில் டிப் பண்ணி எடுத்து நம்ம போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த ரொம்ப ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக நமக்கு போட முடியும். டோனட் மேக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு சின்ன கிளேஸ் மாதிரி கொடுக்கலாம். அண்ட் அது கூட நம்ம ஆல்ரெடி ரீக்ரியேட் பண்ணுறனால நமக்கு அங்கே ஃபார்மில் சாப்பிட்ட மாதிரி அதுக்கு மேலே கொஞ்சம் கிரானுலேட்டட் சுகர் அண்ட் சின்னமன் ஆட் பண்ணி சும்மா ஒரு சுகர் கிளேஸ் மாதிரி கொடுக்கறதுக்காக இன்றைக்கி இது வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று மட்டும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கே ஃபார்மில் நம்ம வாங்கின மாதிரி நம்ம பண்ணதும் பார்க்குறதுக்கு இருக்கா, டேஸ்ட் பண்ண இருக்கா அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். பட் இது வந்து சுகர் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இது இல்லாமல் கூட சாப்பிட்லாம். ஆப்பிள் சைடர் டோனட் பார்க்க கொஞ்சம் அதிரசம் மாதிரி இருந்தால் கூட இதோட ஃப்ளேவர், அந்த ஆப்பிளோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சுது. நம்ம ஃபார்மில் எப்படி ட்ரை பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் ஆல்சோ இருந்தது. ஸோ யூஸ்வலாக நம்ம வெளியே சாப்பிடாததுக்கு எனக்கும் ஒரு நாள் வீட்டில் சாப்பிட்றது ஓகே. செகண்ட் நம்ம பண்ண போகிறது ஆப்பிள் கிறிஸ்ப். இது எனக்கும் அண்ட் வியானுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. கீழே இருக்கிற பேஸ் லேயர் வந்து ஆப்பிள்ஸ், அதோட அந்த சாஃப்ட் அண்ட் ஜூஸியான ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். மேலே வந்து நம்ம எப்படி ஒரு பிஸ்கட் மேக் பண்ணுற மாதிரி பட்டர், ஃப்ளார், சுகர் யூஸ் பண்ணி ஒரு கிறிஸ்பியான லேயர் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இது நல்லா வார்மாக சர்வ் பண்ணி அது மேலே ஒரு ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டெசர்ட் ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு வின்டர் சீசனில் நல்லா வார்மான ஒரு டெசர்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஆப்பிள் கிறிஸ்ப் பண்ணுறதுக்கு நம்ம 2 டைப் ஆஃப் ஃபில்லிங் பண்ணணும். ஆப்பிள் ஃபில்லிங் அண்ட் மேலே இருக்கிற அந்த கிறிஸ்ப் ஃபில்லிங். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு 8x8 inch பேன் யூஸ் பண்ண போகிறனால இதுக்கு வந்து ஒரு 5 to 6 cup ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 5 ஆப்பிள்ஸ் வந்து நல்லா பீல் பண்ணி அதில் இருக்கிற அந்த சென்டர் கோரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வைக்க போகிறேன். வியான் யூஸ்வலாக அவனுக்கு பிடிச்ச ரெசிபீஸ்லாம் நான் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கூட வருவான், அவனும் ஹெல்ப் பண்ணுவான். அது மாதிரி இன்றைக்கி ஆப்பிள் கிறிஸ்ப் பண்ணும்போது அவனும் வந்து ஜாயின் பண்ணிட்டான். முக்கியமாக நம்ம கேக் பண்ணுறதுக்கும் கிறிஸ்ப் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இது அது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் குயிக்காகவும் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ஃபில்லிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள்ஸ் கூட 1 tablespoon வீட் ஃப்ளார், சின்னமன் பவுடர் அண்ட் 1 spoon சுகர் ஆட் பண்ணி கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் நம்ம கிறிஸ்ப்கான ஃபில்லிங் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நான் வந்து 1 cup ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 cup கோதுமை மாவு, தென் சின்னமன் பவுடர், 1/4 cup ப்ரௌன் சுகர் அண்ட் தென் சால்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகணும். ஒரு க்ரம்பிள் மாதிரி கிடைக்கிறதுக்காக க்யூப்டாக பட்டர் வந்து கட் பண்ணி போட்டு இதை வந்து ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை நம்ம கை வச்சோ நல்லா பிசைஞ்சு நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி கட்டியான ஒரு க்ரம்பிள் மாதிரி ஆக்க போகிறோம். ஸோ இதை தான் நம்ம அந்த ஆப்பிள் ஃபில்லிங் மேலே வச்சு அந்த கிறிஸ்ப் வந்து மேக் பண்ண போகிறோம்.
தென் நம்மளோட பேக்கிங் டிஷ்ஷில் பட்டர் வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் ஃபில்லிங் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பிள் ஃபில்லிங் ஃபுல்லாக லெவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிறிஸ்ப்கான ஃபில்லிங்கை அதுக்கு மேலே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் நான் இன்றைக்கி ஒரு 40 to 45 minutes வந்து பேக் பண்ண போகிறேன். இந்த ஆப்பிள் கிறிஸ்பி ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஒரு வின்டர் டேயில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா குக் பண்ணி வார்மாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னைக்கு நம்ம தேர்ட் ஆப்பிளில் வச்சு பண்ண போகிறது ஆப்பிள் சாஸ். இது வியானுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான ரெசிபி. அண்ட் இது பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை, ஜஸ்ட் குக் பண்ண போகிறோம், பிளெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அண்ட் மெயினாக இது எப்போவுமே கடையில் வாங்கி சாப்பிடுவான், அவன் ஸ்கூல் ஸ்நாக் இதில் தான் யூஸ்வலாக சாப்பிட்டுட்டு இருப்போம். சரி, இந்த தடவை ஆப்பிள் நம்ம கிட்ட நிறைய இருக்கனால அது வேஸ்ட் பண்ணாமல் அதை எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே ஒரு ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி சேஃபாக குக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 to 3 months வரை ஃப்ரிட்ஜில் நல்லாவே இருக்கும். ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிள் சாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டாக கொடுக்கலாம். அது நம்ம வீட்டில் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி நான் 1.5 kg ஆப்பிளை வந்து பீல் பண்ணி சென்டரில் இருக்கிற கோர் ரிமூவ் பண்ணி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ஒரு பேனில் போட்டு 1 cup வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டுக்காக 1 tablespoon வந்து ப்ரௌன் சுகர், தென் சினமன் ஸ்டிக்ஸ் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ண போகிறோம். இதை கவர் பண்ணி இது வந்து சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நம்ம ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு நல்லா ஒரு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணி இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது அந்த சினமன் ஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஆப்பிள் நிறைய இருக்குது, வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்பிள் சாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை 2-3 months வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். வேறு சில ரெசிபிக்கு வேணும் அப்படின்னா கூட இதை நம்ம அந்த சாஸை யூஸ் பண்ணலாம். ஆப்பிள்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கும்போது நம்ம ஸ்டோர் பாட் ஆப்பிள் சைடர் வாங்காமல் நம்ம வீட்டிலே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ஆப்பிள் சைடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஆப்பிள் வச்சு பண்ண போகிற ரெசிபியில் நம்ம 4th பார்க்க போகிறது ஆப்பிள் சைடர். ஹோம்மேட் ஆப்பிள் சைடர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் வந்து ஆப்பிள், ஆரஞ்ச் வாட்டர், தென் ஆல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது போக நம்ம ஸ்வீட் வேணும்னா மேப்பிள் சிரப் இல்லை ப்ரௌன் சுகர் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டில் ரஃபாக வந்து ஆப்பிள் சாப் பண்ணியிருக்கோம், இதுக்கு பீல் பண்ண தேவையில்லை. அது கூட ஹாஃப் ஆரஞ்ச் ஆல்சோ ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சினமன், கார்டமம், க்ளோவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி, தென் ஸ்பைஸ் பவுடருக்கு ட்ரை ஜிஞ்சர், நட்மக் அந்த பவுடர் ஆல்சோ ஆட் பண்ணி 1/4 cup ப்ரௌன் சுகர் ஆல்சோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் 1 cup வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம ஆப்ஷனலாக வேணும்னா ஸ்லைஸ் ஆஃப் லெமன் பீசஸ், ஜிஞ்சர் இந்த மாதிரியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ அதனால எனக்கு அதுவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை கவர் பண்ணி குக் பண்ண போகிறோம். பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதும் இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 hours நல்லா குக் பண்ண போகிறோம். ஈவன் நம்ம கிட்ட இப்போ ஸ்லோ குக்கர் அது மாதிரி இருக்குன்னா இதெல்லாமே அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours கூட நம்ம வந்து அதை குக் பண்ணலாம். ஸோ அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் வந்து இறங்கி அந்த ஜூஸ் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் நம்ம குடிக்கும்போது அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த வாட்டர் மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஒரு கிளாத்தில் இதெல்லாம் போட்டு நல்லா அந்த ஜூஸை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதை நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு 1 week யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கிட்டத்தட்ட ஆப்பிள் ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்பிள் ஜூஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா வார்மாக இந்த வின்டருக்கு குடிக்கிற ஒரு நல்ல ட்ரிங்காக இருக்கும். ஆப்பிள் வச்சு இந்த 4 ரெசிபிஸ் ட்ரை பண்ண எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video. வியான், மம்மியோட ஆப்பிள் ரெசிபி ட்ரை பண்றியா? நல்லா கேளு குடிச்ச. நல்லா இருக்கா? ஆப்பிள் கிறிஸ்ப். 1 2 3 4